நீ நீ பானை சட்டி செய்யறது குயவர்கள் தான் செய்யறதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காத. அமெரிக்கால பானை சட்டி குயவர் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கானா? நீ நல்லா கவனிச்சுக்க. நம்மளுடைய வேளாளர்கள் குயவர்கள் பானை சட்டி செஞ்சு கொண்டு இருந்தாங்க. இன்னைக்கு அதை நீ மதிக்கல, விட்டுட்ட. எல்லாம் பிளாஸ்டிக் குடம், வெங்கல குடம், இதுக்கு சில்வர் குடத்துக்கு போயிட்ட. நீ சில்வர் சட்டியில சமைக்க, குக்கர்ல சமைக்க போயிட்ட. அவன் இறந்துட்டான். ஆனால் இருக்கிற ஒரு 2 பேரை கொண்டு வந்து அவர்களை பேராசிரியர்களாக வச்சு என் பிள்ளைக்கு இந்த பானை சட்டியை எப்படி செய்யணும்னு கத்துக்கொடுன்னு வச்சு நான் உருவாக்கின பாருங்க. கேட்டுக்க. அமெரிக்காவில் அங்க பாரு, ஒரு மீன் குழம்பு வைக்கிற சட்டி இருக்குல்ல, 13,000 ரூபாய். உன்னால நம்ப முடியுதா பாரு, 13,000 ரூபாய். எல்லாம் இந்த பாரு, நீ நட்சத்திர விடுதியில சாப்பிடப்போ சாதாரண சமையல் 300 ரூபாய், மண்பானை சமையல் 500 ரூபாய். அட பரதேசி பைய மக்களே, மண்பானையில் தாண்டா ரொம்ப நாளா நாங்க சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். அதை பறிச்சுக்கிட்டு இப்ப மண்பானை சமையல் எப்படி இருக்கு? உலகம் இயற்கை உணவுக்கு திரும்புது, ஆனால் உற்பத்தி இல்ல. எல்லா கடைகளையும் ஆர்கானிக் ஃபுட்னு எழுதி வச்சிருக்கான். வார்த்தைகள் மட்டும்தான் ஆர்கானிக் இருக்கு, அங்க உற்பத்தி இல்ல. எவனும் விவசாயம் பார்க்கல. அப்ப என்ன செய்யறான்? நெசவுலாம் அரசு பணி. நீ நெய்து கூட நான் சந்தைப்படுத்திக்கிடுவேன். நீ பானையை செய்ய, நான் உலகம்புறா ஏற்றுமதி செய்ய. உன்னால நம்ப முடியல. என் தம்பி முத்துக்குமார் அமெரிக்கால வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தான். இன்னைக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோவில் மாவட்ட செயலாளராக இருக்கான். அவன் அமெரிக்கால பார்த்த வேலையை விட்டு வந்து என் பேச்சை கேட்டு இங்க திருநெல்வேலியில இந்த மண்பானையை செஞ்சு அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செஞ்சுக்கிட்டு இருக்கான். மண்பானை சட்டிய உன்னால நம்ப முடிய மாட்டேது. நாங்க சொல்றதுல நான் சொல்றது இருக்குல்ல, உனக்கு இன்னைக்கு காமெடியா வேடிக்கை இந்த பையன் என்னையா அதே பேசிட்டு இருக்கான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கா. இந்த வார அமெரிக்கால என் தம்பி அர்ஜுன் இருக்கான். வெட்டி வேறு எண்ணெய்க்கு கடுமையான விலை இருக்கு. வெட்டி வேறு எண்ணெய் இருக்குல்ல, அதுல தயாரிக்கிற எண்ணெய்க்கு அதிகப்படியான விலை, லட்சக்கணக்கா போகுது. இங்க முருங்கைக்காய், அங்க முருங்கான், எல்லாத்தையும் வச்சு விற்கிறான். ஏய், மாடு போடுற சாணியை தட்டி எருராட்டி இருக்குல்ல, ஒரு எரு ராட்டி 350 ரூபாய். நீ பொருளாதாரம் எங்க இருக்குன்னு தெரியாம நீ அல்லாடிக்கிட்டு இருக்க. இந்த நாட்டுக்கோழி உற்பத்தியை பெருக்காம இந்த பைத்தியக்காரங்க அதுக்கு ஒரு டூப்பை போட்டான். எப்படி? பண்ணக்கோழி. இது நாட்டுக்கோழி மாதிரியே இருக்கும், ஆனா நாட்டுக்கோழி இல்ல. இது நல்லா ஆட்சி தர மாதிரி நடிப்பாங்க, ஆனா நல்ல ஆட்சி கிடையாது. ஏன் இல்ல? அவன் மாடல் அவன் மாடல்னா என்ன? உனக்கு என்ன தெரியுமா? மாடல் உங்கள் ஈர்களில் ரத்தமா? உங்க பேஸ்டில் நீம் இருக்கா? உப்பு இருக்கா? இப்ப கேளுங்க, உப்பின் ஞானம் அப்படின்னு ஒரு பொம்பளை பாடுறா பாரு, சமந்தா. அவ ஒரு மாடல். நீங்கள் ரம்மி ஆடி நீங்கள் பல்லாயிரக்கணக்கான பணத்தை சம்பாதியுங்கள், அப்ப பண்ணலாம். அவன் ஒரு மாடல். என்ன உன் முடி ஏன் இப்படி இருக்கிறது? நீ சிக்ஸாம் போட்டு குழி, சிக்கு இல்லாம வரும். அது ஒரு மாடல். சமையலுக்கு எப்பவுமே இந்த இதயம் நல்லெண்ணெய் தான், சனோலா எண்ணெய் தான் அப்படின்னு ஒருத்தி வரால, அவ ஒரு மாடல். அது மாதிரி இது நம்ம ஐயா ஸ்டாலின் இவர்கள் ஒரு மாடல். மாடல் என்ன? ஒரு சாம்பிள். கேடு கட்ட கேவலம் கட்ட ஆட்சிக்கு இது ஒரு சாம்பிள். அவ்வளவுதான். அப்ப என்ன பண்ணணும்? சிற்றூர்களின் பொருளாதாரத்தை வளர்த்து எடுக்காமல் ஒரு தேசத்தின் பொருளாதாரத்தை சமவிகிதத்தில் வளர்க்க முடியாது. நீ அண்ணன் ஆட்சிக்கு வந்தவனை எழுதி வச்சுக்க, நகரத்தை காலி பண்ணிட்டு என் மக்கள் கிராமங்களை நோக்கி படையெடுக்கல. நீ என்ன சொல்லணும்? கிராமத்தை நோக்கி திரும்பிடுவான். அங்க விளையாட்டு திடல் வைப்பேன், ஆக சிறந்த பசுஞ்சோலை பள்ளிகளை உருவாக்குவேன், என் பிள்ளைகளுக்கு நானே உணவளிப்பேன், ஏன்னா நானே விவசாயம் பார்ப்பேன். நாட்டுக்கோழி முட்டை கொடுப்பேன், 1 லிட்டர் பால் கொடுப்பேன். குடிச்சிட்டு ஓடுறா, ஆடுறா, பாடுறா, நல்லா ஜிம்முக்கு போய் உடலை ஏத்துறா. ஹைலி புரோட்டீன், 70 விழுக்காடு புரோட்டீன் இருக்கிற ஒரு கறி, மாட்டுக்கறி நல்லா சாப்பிடா. மாட்டுக்கறியை மருந்தா சாப்பிடா. எல்லா ஊர்களையும் உடற்பயிற்சி கூடம் கட்டி வச்சிருக்கேன். சிற்றூர்களை உடற்பயிற்சி கூடம் போடா. ஜிம்முக்கு போய் நல்லா முகிழ்க்கும் தசையிடை அரும்புவதே அழகுங்கிறான் திருவிக்கா. ஏத்ரா பாடியை தூக்கி அப்படி தெருவில் நடக்கும்போது ரெக்க எழுதிக்கிட்டு அப்படி போடா. யாருன்னு கேட்டா, தமிழன் பயப்படணும், கிட்ட நெருங்க பயப்படணும். எவனும் சும்மா நகரத்துல நாங்க பாலம் கட்டுறோம் என்னால சேலத்துக்கு போனேன் ஒரு தடவை. இந்த பேரை மாத்தி பாலம்னு வச்சு விட்டுருக்கடான்ட்டேன். வெறும் பாலம்.
ஏன்னு கண்ணுக்கு தெரியுது, களவாங்கிறது எளிது. 60 ஆண்டுகள் ஆண்ட அந்த கட்சிகள் தலைநகர் சென்னையில சரியா பாதை இல்ல, சாலை இல்ல. தலைநகர் சென்னையில மழை நீர் கழிவு நீர் காவா இல்ல, வாய்க்கால் இல்ல. அப்ப நீ பாத்துக்க, ஒரு 50 ஆண்டுகள் கொடுத்துட்டிய இந்த பிள்ளைகிட்ட ஒரு 5 ஆண்டு கொடுத்து பாரு, எப்படி கொண்டு வரேன்னு பாரு நாட்டை. ஒரு கோழி 650 ரூபா நாட்டுக்கோழி. ஒருத்தன் 9 ஏக்கர்ல நாட்டுக்கோழி வளர்த்து மாசம் 15 லட்சம் சம்பாதிக்கிறான். உனக்கு சிரிப்பா இருக்கு, அண்ணன் சொன்னா நீ நம்ப மாட்ட. வாழை இலையில சேலை வேட்டி, வாழை நாரில் வாழை மட்டையில பையி, வாழை நாரில் எல்லாம் தயாரிக்கிறான் எங்க ஆளு. அவன் ஒரு வீட்டுல தயாரிக்கிறான், நான் ஆட்சிக்கு வந்தவொடனே நாட்டில் தயாரிப்பேன். தட்ஸ் ஆல். ஈத்தேன் ஸ்டாப். ONGC பிச்சுட்டு கிளம்பு. எனக்கு பயோகேஸ் நான் எப்படி தயாரிக்கிறேன்னு பாரு. என் ஆட்டு புழுக்க, என் மாட்டு சாணி நானே பண்ண 1000 2000 ஏக்கர்ல, நீ 5000 ஏக்கர்ல ஏர்போர்ட் கட்டுவ, நான் 5000 ஏக்கர்ல ஏற பூட்டி விழுவேன். நீ நல்லா கவனிச்சு. நீ ஒருங்கிணைந்த பண்ணை, அதான் எங்க அப்பாவுடைய கனவு, நம்மால அப்பாவுடைய கனவு. ஒருங்கிணைந்த பண்ணை. என் பண்ணைக்கு வந்துட்டீங்கன்னா எல்லாம் கிடைக்கும். பன்னிக்கறி, ஆட்டுக்கறி, நாட்டுக்கறி, மாட்டுக்கறி, கோழிக்கறி, எல்லா கறிக்கும் கொடுப்பேன். அப்புறம் கீரை, அந்த கீரை, வல்லார, பொன்னாங்கண்ணி கீரை, அகத்திக்கீரை, முருங்கைக்கீரை, தண்டங்க, எல்லா கீரையும் விற்பேன். எல்லா கீரையும் இருக்கும். மீன் வேணுமா, அங்க குளம் இருக்கும், பிடிச்சி தருவேன். எல்லாம் தருவேன். எல்லாம் படிச்சவன்லாம் விவசாயம் பார்ப்பான். நீ படிக்காதவன் செய்யற வேலையை நினைச்சிருக்கா? படிச்சவன் விவசாயம் செய்யறது இல்லைன்னு. படிச்சவன் எதுக்கிட்ட சாப்பிடுற? பட்னியாரு. அப்ப நாங்க என்ன செய்யறோம்? படித்தவர் படிக்காதவர் அனைவருக்கும் அரசு வேலை. 1000 ஏக்கர்ல மாட்டு பண்ணை வைக்கிறேன்னா அந்த மாடு எப்படி மேயுது, அது சரியா இருக்கா போகுதா வருதுன்னு கண்காணிக்கிறவனுக்கு கல்வி, எஜுகேஷன் தேவையில்லை. என் மாட்டு சாணம் இருக்குல்ல, அதை வேக்கம் கிளீனர் குப்பையை இழுக்கிற மாதிரி சாணத்தை இழுத்து ட்ரக்கில் அந்த டிராக்டர்ல போடுறவனுக்கு எஜுகேஷன் தேவையில்லை, கல்வி தேவையில்லை. ஆனா எத்தனை லிட்டர் பால் கறந்துருக்கும்? இந்த சொந்த மாநில மக்களின் பால் தேவைக்கு எவ்வளவு போகுது, இது பால் குவா தயாரிக்க எவ்வளவு போகுது, பாலாடை கட்டி நெய் தயாரிக்க, வெண்ணெய் தயாரிக்க, மோர் தயாரிக்க எவ்வளவு அனுப்பியிருக்குங்கிற கணக்கு எழுதுறதுக்கு படிச்சவன் தேவைப்படுது. அங்க படிச்சவனுக்கு வேலை, அங்க படிக்காதவனுக்கு வேலை. இப்ப என்ன பண்றேன்? இந்த நான் உற்பத்தி செய்தத தமிழ்நாடு அரசு அப்படின்னு போட்டு நான் உலகத்துக்கு ஏற்றுமதி செய்வேன். என்னுடைய நெய், என்னுடைய வெண்ணெய், என்னுடைய பாலாடை கட்டி எல்லாமே உலகத்தரத்துக்கு ஏற்றுமதி செய்வேன். அப்ப என்ன செய்வேன்? இந்த கழிவை கொண்டு போய் என் மாடு ஆடுலாம் தின்னுட்டு போட்டிருக்கிற கழிவு, அதோட ஆடு மாட்டு புழுக்கு சாணத்தில் எள்ளிக்கிட்டு போயிட்டு ஒரு 100 ஏக்கர் எடுத்து அதுல குப்பை கிடங்க போடுவேன். குப்பையை கொட்டி அதுல இருந்து எவ்வளவு வேணாலும் பயோகேஸ், மீத்தேன் தயாரிச்சுக்கிற முடியும். அப்ப என் நிலத்தை கெடுக்காம, என் தாயின் பூமி தாயின் ஈரக்குலை இதயத்தை அறுக்காம நான் எவ்வளவு வேணாலும் தயாரிச்சுக்க முடியும். ஒரு சின்ன நாடு சிங்கப்பூர் மக்கிய மர கழிவுல இருந்து மீத்தேன் எடுத்துக்கிறது, பயோகேஸ் தயாரிச்சுக்கிறது. நம்மளால முடியுமா? முடியாதா? முடியும். ஆனால் இவர்களுக்கு அறிவு என்பது அறவே கிடையாது. இவர்கள் இங்க பாரு, மின் உற்பத்திக்கு அணு உலையை நம்புவான், அனல் மின்சாரத்தை நம்புவான். அணு உலையை வச்சு சாகடிப்பான். அனல் மின்சாரத்தை 800ல போய் பாரு, நம்ம மக்கள் படுற பாட. ஆனால் காற்றாலை மின்சாரம், சூரிய ஒளி மின்சாரம், கடல் அலை மின்சாரம் தான் சூழியலுக்கு பாதுகாப்பு. பூமிக்கு எந்த ஆபத்தும் இல்லாமல் மின்சாரத்தை பெற முடியும். அந்த மின் உற்பத்திக்கு அரசு வராது. சூரிய ஒளியில் மின்பூங்கா அமைப்பது, காற்றாலை மின் உற்பத்தி, இவை எல்லாவற்றையும் தனியார் முதலாளிகளுக்கு தாரை வார்த்து கொடுத்து விட்டு நாட்டையும் மக்களையும் நாசமாக்குகிற அணு உலையும் அனல் மின்சாரத்தையும் அரசு வைத்துக் கொள்ளுங்கள். அறிவை வளர்க்கும் கல்வி தனியார் முதலாளியிடத்திலே, உயிரை காக்கும் மருத்துவம் தனியார் முதலாளியிடத்திலே, அறிவை மழுங்கடிக்கிற உயிரை சாகடிக்கிற மது அரசிடத்திலே. இது மயில புடுங்கின அரசு. இது ஒரு அரசு. இவங்களை ஒழிக்காம என்னன்னு நீ உருப்படுவ? என்னன்னு உருப்படுவ சொல்லு.